ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள், என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 2025 ஆண்டில் 3வது மாதமானது நடந்துகிட்ருக்கு. அதே போல் தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான 12வது மாதமானது நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு எச்சரிக்கையான நாள்னால் அது மார்ச்சுடைய 29ஆம் தேதியை சொல்லலாம். இந்த நாள் ஏன் எச்சரிக்கையான நாள்னால், இந்த நாளில் அமாவாசையானது வருது. வரக்கூடிய இந்த அமாவாசை பங்குனியில் 15ஆம் தேதி வருது. அதனால் இது ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு அமாவாசை என்று சொல்லலாம். அப்படி என்னடா முக்கியமான எச்சரிக்கையான அமாவாசை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை அதுவுமா வருது. அதனால் இந்த அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது. இது ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது. ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு அமாவாசை என்று சொல்லலாம். இந்த அமாவாசையில் கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள்லாம் ஏற்படுது. அந்த கிரகநிலைகள், கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசை அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா, ஆபத்தை கொடுக்குமாங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். உங்களுக்கான பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்குது. அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இது பணவரவை அதிகரிக்கக்கூடிய அமாவாசை பரிகாரம். அதனால் பணவரவை அதிகரிக்கக்கூடிய இந்த அமாவாசை பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. காலையில் எழுந்ததுமே அவசரமாக அனைத்து வேலைகளை பார்த்துவிட்டு அலுவலகத்திற்கு சென்று மறுபடியும் வீடு திரும்பி உறங்குவதற்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறவங்க இந்த உலகத்தில் 99.9% இருக்கிறோம். ஆக்சுவலி நம்ம அனைவருக்குமே இப்படி ஓடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது பணம் மட்டும்தான். எவ்வளவு தான் ஓடி சம்பாதித்தாலும் பணவரவில் பலவிதமான தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்புவர்களும், பணவரவே இல்லை என்று புலம்புவர்களும் கண்டிப்பாக இருப்போம். அப்படி இருக்கிறவங்களாம் சனிக்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக பரிகாரத்தை தெரிஞ்சு பண்ணுங்கள். ஆக்சுவலி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி தாயார் அவதரித்தார் என்று கூறப்படுது. இந்த வருடம் பங்குனி அமாவாசை என்பது சனிக்கிழமையோடு சேர்ந்து வருது. சனிக்கிழமை மாலை வரைக்கும் இருக்கிறதுனால இந்த அமாவாசையில் நாம் மகாலட்சுமி பூஜை செய்வது சனிக்கிழமை என்றே செய்துவிட வேண்டும். பரிகாரத்தையும் சனிக்கிழமை என்றே செய்துவிட வேண்டும். ஆக்சுவலி பணவரவை அதிகரிப்பதற்கு மகாலட்சுமி தாயார் அவதரித்த இந்த பங்குனி அமாவாசை தினத்தில், அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய நாளில் நாம் செய்யும் பொழுது அதற்கு அதிக பலன் என்பது உண்டாகும். இதற்கு நமக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கு உகந்த பொருட்கள் மட்டும்தான் வேண்டும். முதல்ல ஒரு வெள்ளை நிற சதுரமான துணியை எடுத்து வைத்து கொள்ளுங்க. பிறகு அந்த துணியில் மகாலட்சுமி தாயாருடைய மறு அம்சமாக திகழக்கூடிய துளசி இலைகளை வைங்க. அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கு உகந்த நல்ல ஏலக்காய் பாய்த்து 2 ஏலக்காயை வைங்க. இதோடு தெய்வீக மனம் அமையக்கூடிய பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வைங்க. இதோடு ₹1 நாணயத்தையும் வைங்க. இவை அனைத்தையும் வைத்து ஒரு முடிச்சாக கட்டி உங்கள் கையில் வைத்து கொள்ளுங்க. பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைங்க. பிறகு வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் இதை வைத்து விடுங்க. அப்புறம் கற்பூர தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விடுங்க. நிறைவு செய்ததுக்கு பின்னாடி அதை தென்மேற்கு மூலையில் வைங்க. உங்கள் வீட்டுடைய தென்மேற்கு மூலை இருக்குது பார்த்திங்கன்னா, அது குபேர மூலை என்று சொல்லப்படும். அந்த குபேர மூலையில் இந்த முடிச்சை கட்டி விடுங்க. அப்புறம் 1 மாத காலம் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த அமாவாசை வரும்போது இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் கால்படாத இடத்துல போட்டு விடுங்க. ₹1 எடுத்து செலவு செய்யாமல் பத்திரமாக வைத்து கொள்ளுங்க.
இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு இந்த முறையில் பரிகாரம் செய்பவர்களுக்கு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பணவரவு உண்டாகி நல்ல நிலைக்கு வருவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை கன்னிராசிக்காரங்க செய்து பயனடைவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பரிகாரத்தை செய்தது முடிச்சிட்டதுக்கு பின்னாடி உங்களோட மற்ற வேலைகள் இந்த நாளில் வந்து செய்யலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அம்மன் காரனான புதனை அதிபதியாக கொண்ட உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். சில அன்பர்களுக்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய யோகம் உண்டாகும். பிறருடைய முகபாவனைகள் கண்டு அவர்களுடைய மனதை அறிந்து கொள்வது அமையோ. தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் வெற்றி கொடுக்கும். குடும்பத்தில் கூட அரங்கேறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளால் சந்தோஷமானது அடைவீங்க. உங்கள் பேச்சில் அவ்வப்போது ஆணவம் வந்து தலை தூக்க நேரலாம். கவனத்தோடு அதை தவிர்த்து கொள்வது நல்லது. உங்களுடைய பேச்சாற்றல் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை உயரும். உங்களுடைய எண்ணங்களில் வந்து அடுத்தவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்வாங்க. புதிய பொறுப்புகள் தாமதமாகவே தேடி வரும். தொழில் செய்பவர்கள் பொறுமையோடு செயல்பட்டு வாடிக்கையாளர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யணும். வருமானம் சிறப்பாகவே தொடரும். அதே சமயம் கூட்டாளிகளோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளணும். புதிய முதலீடுகளில் நன்றாக சிந்தித்த பிறகே ஈடுபடணும். உத்தியோகத்தில் கூட மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நல்ல முறையில் இருக்கும். இதனால் மனதில் புத்துணர்ச்சி அதிகரிக்கும். உங்கள் தோற்றத்தில் பொழிவு உண்டாகும். சிலர் நெடுநாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வை பெற முடியும். அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பெயரும் புகழும் வளரும். புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். பயணங்களால் நன்மையானது உண்டாகும். உங்களுடைய கடமைகளை சுறுசுறுப்போடு செய்தீங்கன்னா வெற்றியை பெற முடியும். தொண்டர்கள் வகையில் ஆதரவு பதவிகள் தக்க வைத்து கொள்ளலாம். ஆயினும் எவரையும் பகைத்து கொள்ளாமல் உங்களுடைய வேலைகளில் மட்டுமே கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழும் பாராட்டு கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும். சக கலைஞர்களிடம் உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்கபடி பயன்படுத்தி பொறுப்போடு நடந்து கொள்ளணும். பெண்மணிகளுக்கு கூட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷம் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்கள் உங்களை அணுகி பயன்பெறுவாங்க. சேமிப்பில் நல்ல கவனம் செலுத்தணும். ஆலயங்களுக்கு சென்று ஆன்மீக பலம் பெறணும். அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் பெருகும். இதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். உபரி நேரங்களில் மனதிற்கு பிடித்த கேளிக்கைகளில் விளையாட்டுகளில் ஈடுபடணும். அப்போ தான் மகிழ்ச்சி கடலில் நீங்கள் திளைக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தாங்க இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த அமாவாசை உங்களுக்கு சாதாரணமாக இருக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரியான பலன்களை கொடுத்து இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இந்த அமாவாசையில் நீங்கள் கரெக்டாக வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணணும். அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களாம் புகழும் பாராட்டு கிடைப்பதில் தாமதம் ஏற்படுங்கிறதுனால அவசரப்பட்டு எந்த ஒரு இதையும் வந்து பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணணும். நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணும்போது தான் உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ தாமதமாகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைலாம் படக்கூடாது. எது நடந்தாலும் ஓகே அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தோடு இருக்கணும். கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி உங்களோட பணத்தெல்லாம் வந்து மொத்தமாக ஒப்படைக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் ஒப்படைச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை தரும். ஸோ எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஆலோசனை பண்ணி பண்ணுங்கள். யாரையும் டக்குன்னு நம்பிடாதீங்க. ஏதாவது நம்பி அப்புறம் ஏமாந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். ஸோ அதனால் நம்பி ஏமாறக்கூடாது. இந்த மாதிரியான எச்சரிக்கைகள் உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த எச்சரிக்கைகளுக்கேற்ப கன்னி ராசிக்காரங்க நடந்து செயல்படுங்க. கன்னி ராசிக்காரங்க, நீங்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் வந்து கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடையட்டும். நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.